தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவர் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் செந்தில் பாலாஜியிடம் தோற்றுப்போனார். தற்பொழுது கட்சியின் மாவட்ட செயலாளராக உள்ளார். கரூர் மாவட்டத்தை சார்ந்த பிரகாஷ் என்பவர் தன்னிடம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏமாற்றி 100 கோடி ரூபாய் சொத்துக்களை எழுதி வாங்கிவிட்டதாக புகார் அளித்தார் காவல் நிலையத்தில். காவல்துறையினர் அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமறைவாகிவிட்டார். அவர் வடமாநிலத்தில் தப்பி ஓடிவிட்டதாக, தலைமறைவாக தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து வெளிநாடு தப்பி செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவரை பிடிப்பதற்கு காவல்துறையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அவரை தமிழ்நாடு காவல்துறை தனிப்படை தேடி வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீக்கப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன. அதாவது எம்.ஆர். விஜயபாஸ்கரால் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளதாகவும், கட்சிக்கு ஏற்பட்டுள்ள இந்த அவப்பெயரை போக்குவதற்காக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. ஆகவே அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ள செய்தி கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.